திமுகவோட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி என்ன செய்தார், ஏன் தாவேகா இந்த அளவுக்கு விரைவா அவர் கைது பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கெட்ட வார்த்தைகள்ல ஒரு தனி மனித விமர்சனம்ன்ற தாண்டி அவன் இவன் சொல்லி பேசுறது. 7 வாட்டி எம்எல்ஏ இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க பேசுற பேச்சா இது, என்னங்க பேசி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முன்ஜாமீனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவர் கைது பண்ணிட்டு வரும்போது கூட பாத்தீங்கன்னா அவ்வளோ தெனாவட்டா ஜாலியா ஹாப்பியா வர்றாரு. வெளியில வந்துட்டு அவர் சொல்றாரு, வீடியோ எடுக்கிறவங்கள்ட்ட சொல்றாரு, முன்னாள் அமைச்சர்னு போடு நியூஸ் அப்படின்ட்டு போறாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் தெனாவட்டத்துக்குலாம் குறையல. மொபைல் ஆப் ஒன்று சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில் அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த செயலிக்கான ஒரு விரிவாக்க விளக்க வீடியோ ஒன்று விட்டுருக்காங்க. எனக்கு அந்த ஆப்பை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்கு, கரெக்டாகவும் இருக்கு. செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வலைவீச்சுல இருந்து மாட்டிக்கிட்டாரு, பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அசோக் குமார் அவருடைய தம்பி அசோக் அவரையும் விரைவில் கைது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலம் தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. இது போன்ற வீடியோக்களை தொடர்ந்து பார்ப்பதற்கு தமிழ்நாடு டைம்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எங்களுடைய சமூக வலைதள பக்கங்களான ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கங்களை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு கிறிஸ்டியின் அன்பு வணக்கம். இன்னைக்கு தமிழக அரசியல்ல ஏகப்பட்ட சம்பவங்கள் நடந்திருக்கு. அது குறிப்பா எல்லாரும் பரபரப்பா பேசிட்டு இருக்க விஷயம், திமுகவோட முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் இன்னைக்கு கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்தி. ஏன் கைது, எதற்காக கைது, இது திமுக சொல்ற மாதிரி அரசியல் காழ்ப்புணர்ச்சியா? இதுக்கு முன்னாடி இப்போ கூட திமுகவுடைய அமைப்பு செயலாளர் RS பாரதி பேசும்போது சொல்றாரு, இது மாதிரி என் மேல ஒரு 45-50 வழக்குகள் இருக்கு, முன்னாள் முதல்வர் MK ஸ்டாலின் மேல ஒரு 70 வழக்குகள் ஜெயலலிதா போட்டிருக்காங்க, ஆனா எனக்குமே கைது வரைக்கெல்லாம் போனது கிடையாது, இது ஆணவத்தின் உச்சம் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருக்காரு. ஸோ அந்த மாதிரி இது ஆணவத்தின் உச்சமா இல்ல இது சரியான ஒரு என்ன சொல்லுவாங்க, வினை அறுத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லிட்டு, வினை விதைத்தவன் வினை அறுப்பான்னு சொல்லிட்டு நீங்க வைகோர்கள் சொல்லியிருக்காரு இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயமா அப்படிங்கிறதான் இன்னைக்கு பார்க்க போறோம். அனிதா ராதாகிருஷ்ணன் அப்படி என்ன செய்தார், ஏன் தாவேகா இந்த அளவுக்கு விரைவா அவர் கைது பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரச்சாரம் முடிகிற டைம்ல பாத்தீங்கன்னா நிறைய தாவேகா மேல திமுக காரங்க பயங்கரமா பேச ஆரம்பிச்சாங்க, அவதூறுகள் நிறைய பரப்ப ஆரம்பிச்சாங்க. என்ன காரணம் அப்படின்னா, பிரச்சாரத்துக்கு ஸ்டார்ட் பண்ண வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, ஆனா பிரச்சாரம் முடிகிற தருவாயில ஏகப்பட்ட இடங்கள்ல தாவேகாக்கான ஆதரவு ரொம்ப அதிகமாயிட்டு இருக்குன்றது ஒரு ப்ரெடிக்ஷனா தெரிஞ்சு போச்சு. ஸோ அப்பவே பேச ஆரம்பிச்சாங்க. ஆனா ஆஃப்டர் ரிசல்ட்டுக்கு அப்புறமா விஜய் அவர்களோட வெற்றியும் தாவேகா தான் இந்த தமிழகத்தை ஆளப்போகுது அப்படிங்கிற விஷயத்த அதிமுகவை காட்டிலும் திமுகவால் அதை ஏத்துக்கவே முடியல. ஸோ அதோட வெளிப்பாடாதான் ஒவ்வொருத்தங்களா ஒவ்வொரு இடங்களையும் பேச ஆரம்பிச்சாங்க. அப்படி பார்க்கும்போது அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் என்ன பண்றாரு, ஒரு மேடையில பேசும்போது அந்த வீடியோவை இப்போ போட முடியாது, ஏன்னா அந்த அளவுக்கு கொச்சையா கெட்ட வார்த்தைகள்ல ஒரு தனி மனித விமர்சனம்ன்ற தாண்டி அவன் இவன் சொல்லி பேசுறது. குறிப்பா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களுடைய ஜாதி பெயரை குறிப்பிட்டு அவரை ரொம்ப கொச்சையா அவன் இவன்னு பேசி சம் வேர்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணி ரொம்ப கேவலமா அவர் பேசியிருந்தாரு. ஸோ அந்த வார்த்தைகள், அந்த பேசின விஷயங்களை அப்படியே என்ன ஆகுதுன்னா இணையதளத்துல வருது, நிறைய இடங்கள்ல வருது, டிவிலையும் பார்க்குறோம். இப்படி போயிட்டு இருக்கும் போது அந்த தொகுதியை சேர்ந்த தாவேகாவுடைய ஒன்றிய செயலாளர் ஒருத்தர் என்ன பண்றாரு அப்படின்னா, இவர் மீது ஒரு வழக்கு போடுறாரு. இங்க பாருங்க, சிஎம் விஜய் மேல இந்த அளவுக்கு அவதூறு பரப்புறாரு, இவ்வளவு கொச்சையா அவர் பேசியிருக்கிறாரு, இது ரொம்ப தவறான விஷயம், தனி மனித தாக்குதலை தாண்டி ரொம்ப அசிங்கமாவும் பேசியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு புகாரை கொடுக்குறாங்க. அந்த புகாரோட விசாரணை டைம்ல தான் என்ன பண்றாருன்னா, அனிதா ராதாகிருஷ்ணன் நம்மளை எப்படி கைது பண்ணிடுவாங்கன்னு தெரிஞ்சு ஒரு முன்ஜாமீனுக்காக போறாரு. முன்ஜாமீனுக்கு போகும்போது நீதிமன்றம் என்ன கேக்குது அப்படின்னா, 7 வாட்டி எம்எல்ஏ இருக்குன்னு சொல்றீங்க, நீங்க பேசுற பேச்சா இது, என்னங்க பேசி வச்சிருக்கீங்கன்னு சொல்லிட்டு முன்ஜாமீனை கொடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இங்க உடனே ஒரு 2 hours எனக்கு தெரிஞ்சு 90 நிமிடங்கள்னு சொல்றாங்க. 90 நிமிடத்துக்குள்ள பாத்தீங்கன்னா அடுத்து போலீஸ் வருது. போலீஸ் அவர் எங்க ஒரு இடத்துல, அவர் எம்எல்ஏவா இருக்காரு இல்லையா, இப்போ அவர் ஆய்வு மேற்கொள்றதுக்காக போயிருக்காரு, போற வழியில பிடிச்சி வாங்க சார்னு கூப்பிட்டு போயிட்டு அவர் காரில் கூட ஏத்தாம நீங்க ஜீப்ல ஏறுங்க சார்னு சொல்லி கூப்பிட்டு வச்சுட்டாங்க. இப்போ நான் அவர் நான் எம்எல்ஏ, நான் என்னுடைய வக்கீல் வராம நான் எங்கேயும் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் பேசிட்டு இருந்தாரு. இப்போ அவரை கைது பண்ணி உள்ள கொண்டு வச்சிருக்கிறாங்க. எப்படியும் வெளியே வருவார். பட் இருந்தாலும்
கைது நடவடிக்கை அப்படிங்கிறது வந்து ஜெயலலிதா அவர்களே பண்ணது கிடையாது. ஆனா வந்து விஜய் அவர்கள் பண்றாரு அப்படின்னு கேட்டா, இது நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே வருது. ஒரு எப்படி சொல்றதுன்னா, இப்போ ரீசெண்டா கூட இந்த ஜென்சி டிஎம்கே மீட்டிங் பார்த்தோம் இல்லையா? அது மீட்டிங்ன்றத விட இரிட்டேட்டிங் சொல்லலாம். அந்த இரிட்டேட்டிங் மீட்டிங்ல என்ன பண்றானுங்க அப்படின்னா, சோஃபா மாடல் அப்படி சொல்லிட்டு ஒரு சோஃபா வச்சுட்டு சட்டமன்றத்துல அங்க பேசப்பட்ட விஷயங்கள் அதை ஸ்பூஃப் பண்ணி பேர்களை மாற்றி ரொம்ப கொச்சையா ரொம்ப அசிங்கமா குறிப்பா வந்து தாவேக்காவோட எம்எல்ஏ பல்லவி வந்து குழந்தைய கூட்டிட்டு வர்றாங்க அப்படிங்கிறது வந்துட்டு இது நிறைய இடங்கள்ல நடக்கிற விஷயம். இது சாதாரணமான விஷயம். இன்னொன்று, அவங்க எம்எல்ஏ ஆயிட்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, அவங்க இதுக்கப்புறம் சீன் போட்டு என்ன ஆக போகுது, அவங்க ரீல்ஸ் போட்டு என்ன ஆக போகுது, அதை வந்து கலாய்ச்செல்லாம் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு பெண் பால் கொடுக்கறதுல இருந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. இன்னொரு பக்கம் அமைச்சர் கீர்த்தனா அவர்கள் வந்து ரீல்ஸ் எடுத்து தான் இருப்பாங்க எப்போ பார்த்தாலும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு மாதிரி கலாய்ச்சி போட்டிருந்தாங்க. ஸோ அந்த மாதிரி கேவலமா ஒரு விஷயம் பண்ணும்போது அதுலேயுமே விஜய் அவர்கள் ரொம்ப கொச்சையா அசிங்கமா பேசுறதையும் பார்க்குறோம். அப்போ ஒரு சிஎம்ங்கிறத தாண்டி அவர் வந்து என்ன சொல்றது, இத்தனை கோடி மக்கள் வந்து வாக்களிச்சு ஒருத்தரை வந்து உட்கார வச்சிருக்காங்க அப்படின்னா அவங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசிட்டே இருந்தா இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கத்தான் செய்யுன்றத காட்டுறதுக்காக தான் வந்து சிஎம் விஜய் அவர்கள் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு அப்படின்றதான் பார்க்க முடியுது. ஏன்னா இது இப்படியே தொடர்ந்து போயிட்டே இருந்துச்சுன்னா நாளைக்கு எல்லாரும் பேசுவாங்க, எல்லாரும் இஷ்டத்துக்கு இதை வந்து இது பண்ணும்போது அது ரொம்ப தப்பா இருக்கும். விமர்சனம் பண்றது ஓகே, விமர்சனம் வந்து ஒரு அளவுக்கு மேல ஓகே, ஆனா அதுவே கொஞ்சம் ரொம்ப அதிகமாகும் போது அதுவும் தனி மனித தாக்குதல் ரொம்ப கேவலமான விமர்சனமாக ஆகும்போது கண்டிப்பாக நம்ம பேசிதான் ஆகணும். இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் இவ்வளவு நாட்கள் எனக்கு தெரிஞ்ச ஒரு 7 முறை வந்து எம்எல்ஏவா இருந்திருக்காரு இந்த தொகுதியில் திருச்செந்தூர்ல. ஆனா வந்து இது வரைக்கும் வந்து ஒரு பெரிய அளவில் அரசியல் கண்ணோட்டத்தில் அவர் வந்து அதிகமாக தென்பட்டாரா, அரசியலில் ரொம்ப அதிகமாக வந்து பேசப்படக்கூடிய ஒரு பிரபலமாக இருந்தாரான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. ஆனால் ரீசெண்டாக இப்போ தாவேக்கு ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறமா 2026 தான் இந்த அளவுக்கு வெளியே வர்றாரு, பேசுகிறாரு. அதாவது திமுக தலைமை மு.க. ஸ்டாலின், எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் பேசுகிறத தாண்டி ரொம்ப அடிமட்ட லெவலில் இறங்கி பேசினது இவர் தான். ஸோ அதனால தான் வந்து இந்த வழக்கும் இந்த கைதும் வந்து நடந்திருக்குது. இவர் வந்து இதுக்கு முன்னாடி அதிமுகவில் இருந்தவர், அதுக்கப்புறமா தான் வந்து திமுகவில் வந்து 2008 2009 அந்த காலகட்டத்தில் தான் திமுக வந்து இணைகிறார். ஸோ இணைஞ்சதுக்கு அப்புறமாவும் ரொம்ப அமைதியாக சைலண்டாக இருந்த ஒரு ஆள் தான் இவர். பட் இன்னைக்கு இவ்வளவு பேசுகிறாரு. அவர் கைது பண்ணிட்டு வரும்போது கூட பார்த்தீங்கன்னா அவ்வளோ தெனாவட்டா ஜாலியாக ஹாப்பியாக வர்றாரு. வெளியில் வந்துட்டு அவர் சொல்கிறாரு, வீடியோ எடுக்கிறவங்கள்ட்ட சொல்கிறார், முன்னாள் அமைச்சர்னு போடு நியூஸ் அப்படின்ட்டு போகிறாரு. ஸோ அந்த அளவுக்கு இன்னும் தெனாவட்டத்துக்குலாம் குறையல. அவங்க அதான் சொல்கிறேன்ல, திமுக பொறுத்த வரைக்கும் இப்போ அவங்க தான் ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் முதலமைச்சராக இருக்காரு, துணை முதலமைச்சராக இவர் உதயநிதி ஸ்டாலின் இருக்காரு. ஸோ இதை வச்சு தான் வந்து அவங்க ஒரு டிசைன் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ கனவு உலகத்தில் வாழ்கிறது தாவேக்கான்னு சொன்னாங்கல்ல, உண்மையிலேயே கனவு உலகத்தில் வாழ்வது திமுக தான் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஸோ இந்த நேரத்தில் இதையும் சொல்லிட்டோமா, இன்னொரு நல்ல விஷயம் நடந்திருக்கு. ஸோ அதையும் நம்ம சொல்லிடுவோம். பெரம்பூர் தொகுதிக்கு எம்எல்ஏ யாருன்னு கேட்டீங்கன்னா ஒரு சிஎம் விஜய் அவர்கள். ஸோ ஒரு எம்எல்ஏ பிளஸ் நம்ம தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்போ அங்கே ஒரு முக்கியமான முன்னெடுப்பு ஒன்று எடுத்திருக்காரு. உண்மையிலே நல்ல விஷயம் ஒன்று. என்ன அப்படின்னா, நம்ம இந்த விஷயத்த நம்ம ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி வீடியோவில் பேசியிருந்தோம். நம்ம வீடியோலேயே பேசியிருந்தோம். என்ன அப்படின்னா, மக்களுக்கும் அந்த அமைச்சர் பெருமக்களுக்கும் எம்எல்ஏக்களுக்கும் ஒரு சின்ன கேப் இருக்கு. இடையில எப்படி எல்லா கட்சியிலையும் இருக்கோ அதே மாதிரி இந்த மூஞ்சூர்கள் சுத்திட்டு இருக்குது. அதாவது கடவுளை போய் தரிசனம் பண்ணலான்னு போகும்போது இந்த இடையில இந்த மூஞ்சூரை பார்க்கணுன்ற மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இதுங்க சுத்திட்டு இருக்கனால என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம அமைச்சர்கிட்ட எம்எல்ஏ டேரக்டா பேச முடியல. இதுக்கு முன்னாடி இருந்த ஆட்சிகள்லையும் இருந்த பெரிய பிரச்சனை. நம்ம கிட்ட பிரச்சனை என்னன்னு தெரியும், நம்ம கிட்ட ப்ரூஃப் இருக்கு, எல்லாமே இருக்கு. ஒரு கம்ப்ளைண்டா கொடுக்க கூட யாரும் இல்லை. அதை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ஒரு 4-5 மூஞ்சூரை தாண்டி தான் போக வேண்டி இருக்குது. அப்போ நம்ம அமைச்சரை பார்க்க முடியுமா, எம்எல்ஏ பார்க்க முடியும், டேரக்டா பேச முடியுமான்ற பிரச்சனை இருக்கும் போது அதுக்கு ஒரு சொல்யூஷனா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு மொபைல் ஆப் ஒன்று வந்துட்டு சிஎம் விஜய் அவர்கள் பெரம்பூர் தொகுதியில அறிமுகப்படுத்தியிருக்காரு. அந்த செயலிக்கான ஒரு விரிவாக்க விளக்க வீடியோ வந்து ஒன்று விட்டுருக்காங்க. அந்த விரிவாக்க விளக்கத்தில் என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறதான் வந்து இப்போ நான் ஷேர் பண்ணலான்னு நினைச்சேன். இந்த ஆப்புன்ற விஷயத்த இதுக்கு முன்னாடி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. நிறைய திமுக சரி அதிமுக சரி ஒரு தொகுதியில் திடீர்னு எம்எல்ஏ வந்து மாதிரிலாம் பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஆனால் அது செயல்பாட்டுக்கு வந்துச்சா, சரியா செயல்பட்டுச்சா அப்படின்ற கேள்விக்கு கண்டிப்பாக வந்துட்டு நமக்கு ஒரு கேள்விக்குறி தான். இவ்வளோ நாட்கள் இருந்திருக்கு, பட் ஆனால் அது பெருசாக வந்து மக்கள் மத்தியில் ஒரு பயன்பாடாக தொடர்ந்து நடந்த விஷயமா இல்லை. ஆனால் இந்த செயலியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த ஃபீச்சர்ஸ் இருக்கு இல்லையா, அது ஒரு நம்பிக்கையை கொடுக்குது. என்னன்னா, நீங்க உள்ள போய் ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா நீங்க தெரு பேரு தொகுதி இதெல்லாம் சொல்றீங்க இல்லையா, இதையெல்லாம் வந்து நீங்க ரிஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு எதுல பிரச்சனை, அதாவது என்ன சம்பந்தமான பிரச்சனைங்கிறது தனியாக கேட்டகரிஸ் கொடுத்துருக்காங்க.
ஸோ இதுதான் பிரச்சனை, இதுதான் ப்ராப்ளம்னா உடனே அங்கே போய் நம்ம பிரச்சனை, அதாவது இப்போ மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு, மின்சாரம் இல்லை குடிநீர் பிரச்சனையாக இருக்குது, இல்லை நீங்கள் ரோட்டில் போயிட்டு இருக்கீங்க, கிளம்பி போயிட்டு இருக்கீங்க, ஆஃபீஸ் போயிட்டு இருக்கீங்க, போகிற வழியில் வந்துட்டு ஒரு குண்டும் குழியுமா ரோடு இருக்குது அப்படின்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து இதாங்க பிரச்சனை, தொகுதியில் இந்த வார்டில் இந்த ப்ராப்ளம் இருக்குது அப்படிங்கிறத போட்டுவிட்டு நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா அது ஒரு டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிக்குது. இப்போ எப்படி ஸ்விக்கி ஜொமேட்டோவில் எப்படி வந்து நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் பண்ணால் டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகிடும், அந்த டிக்கெட் க்ளோஸ் ஆகிற வரைக்கும் அங்கே எக்ஸிக்யூட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இது ஏன் வந்து உடனே வந்து நல்ல விஷயம் அப்படின்றத சொல்கிறோம் அப்படின்னா, இந்த டிக்கெட்ஸுங்கிறது என்ன அப்படின்னா நமக்கு ரிமைண்டர் மாதிரி அவங்களுக்கு ரிமைண்டர். இத்தனை டிக்கெட்ஸ் இருக்குன்னா இப்போ இத்தனை டிக்கெட்ஸ் வந்து இத்தனை புகார்கள் வந்து இன்னும் வந்து சரி செய்யப்படாமல் இருக்குதா அப்படின்னு அவங்களுக்கும் ரிமைண்டராக இருக்கும். நமக்கும் வந்து எப்போ சரி செய்வாங்க, எப்போ இருக்க போகுதுன்ற அந்த லிஸ்ட் இருக்கும் இல்லையா, அதுக்கு வந்து கிடச்சிரும். அப்படி இருக்கும்போது இந்த டிக்கெட்ஸ் உருவாக்குது, அந்த டிக்கெட்ஸுக்கு உடனே வந்து அவங்க வந்து நடவடிக்கை எடுக்கிறாங்க, எடுத்து அதை சரி பண்ணுறாங்க. இதுதான் அந்த ப்ராசஸாக இருக்குது. ஸோ இது ஒரு நல்ல விஷயமா பார்க்குறேன். இதை தாண்டி பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து இந்த மதிப்புக்குரிய ஐயா, மதிப்புக்குரிய அமைச்சர் அவர்களே அப்படின்ற மாதிரிலாம் பேசுகிற விஷயம் இருக்குல்ல, அப்படி தானே கம்ப்ளைண்ட்லாம் கொடுப்போம். இப்போ அதெல்லாம் தேவை கிடையாது. அதிலே வாட்ஸ்அப்போட கனெக்ஷனும் இருக்குது. ஸோ நீங்கள் வாட்ஸ்அப்பில் போய் கூட வந்துட்டு அவங்களுக்கு ஃபோட்டோ மாதிரி அனுப்பிச்சோ கீழே வந்து சார் எங்கள் தெருவில் இந்த பிரச்சனை இருக்குது, இந்த ப்ராப்ளம் இருக்குது, ஸோ நீங்கள் வந்து சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி சொன்னாலே போதும். அது வந்து ஸ்ட்ரெயிட்டாக எம்எல்ஏ, அதாவது பெரம்பூர் எம்எல்ஏ யார் இப்போ திரு விஜய் அவர்கள், ஸோ அவங்களுக்கே வந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொன்று, நீங்கள் வந்து ஒரு வேளை உங்களுக்கு வாட்ஸ்அப் அனுப்ப முடியல இது பண்ணணும்னா வாய்ஸாக கூட நீங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ணி அதில் கொடுத்துடலாம், அது டிக்கெட்டாக கன்வெர்ட் ஆகி வந்து செட் ஆகிடும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதாண்டி நிறைய ஃபீச்சர்ஸ் வந்து அந்த ஆப்பில் இருக்குது. இது வந்து சும்மா 10ல் 11 எனக்கு தெரியல. எனக்கு அந்த ஆப்பை பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அதில் ரொம்ப பெனிஃபிட்டாகவும் இருக்குது, கரெக்டாகவும் இருக்குது. ஸோ மேபி அதற்கான வாய்ப்புகள், அந்த ஆப் வந்து மக்கள் மத்தியில் நல்லா செயல்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் ஒரே ஒரு கோரிக்கை மட்டும் வைக்கிறேன். நான் அந்த வீடியோலையும் அதான் சொல்லியிருந்தேன். இந்த மாதிரி மக்கள் கூட கனெக்ட் பண்ணுறது, இந்த டோல் ஃப்ரீ நம்பரு, வாட்ஸ்அப் நம்பரு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுறது நல்ல விஷயம். ஆனால் சரியாக செயல்படுதான்றதையும் பார்க்குறதும் முக்கியம். அதை விட முக்கியம் என்ன அப்படின்னா, இப்போ நீங்கள் இதை ரொம்ப சரியாக பண்ணிட்டு இருக்கீங்க பெரம்பூரில் அப்படின்ற பட்சத்தில் இருக்கிற எல்லா தொகுதிகளுக்கும் இதை கொடுங்க, தயவு செஞ்சு கொடுங்க. ஏன்னா பிரச்சனைகள் அவ்வளோ இருக்குது. இப்போ அந்த ஆப்பை நீங்கள் வெளியிட்டீங்கல்ல, அதை ஒரு செய்தியாக போட்டால் கூட கீழே ஒரு 15 பேர்கிட்ட அவங்க ஏரியாவோட பிரச்சனையை சொல்கிறாங்க. அப்போது ஏதோ ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னும் போது பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்குன்னா அதை வந்து அதில் இம்ப்ளிமெண்ட் பண்ணால் தான் நமக்கு அது ஒரு கலெக்டிவ் ஆஃப் எல்லாத்தையும் நீங்கள் கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்தா தான் நீங்கள் அதுக்கான சொல்யூஷனை கொடுக்க முடியும். ஸோ ஒரு தொகுதியில் இந்த மாதிரி பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக செய்கிறதுக்கான வழியாக செயலியை சொல்கிறீங்க. ஸோ அது எல்லா இடங்களையும் கொண்டு வாங்கன்றதான் ஒரு பெரிய கோரிக்கையாக இருக்குது. இப்போ அந்த செயலியில் பயன்படுத்த தெரியாதவங்க, ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ண முடியாதவங்க கூட என்ன பண்ணலாம்னா அவங்க டேரெக்டாக போய் மனு கொடுக்கலாம். ஆனால் அந்த மனு போய் சேர்ந்துச்சா, அந்த மனு என்னாச்சு ஏதாச்சுன்றது, இல்லை அந்த மனு போய் ஒருத்தர்கிட்ட சேர்ந்தா இன்னொரு டேபிளுக்கு அனுப்புறது, அவர் போய் இன்னொரு 10 நாள் கழிச்சு வாங்குறது, இந்த மாதிரி ஒரு ப்ராசஸ் போயிட்டு இருக்கு இல்லையா. இது எல்லாம் மாதிரி டிஜிட்டலாக வரும்போது இதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் அப்படிங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். அதுதான் வெப்சைட்ஸ் இருக்குது, அதுதான் வந்து சிஎம் போர்ட்டல் நிறைய இருக்குது, அதில் போய் பண்ணலாமே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் போய் பண்ணுறதுக்கு பேசாமல் அந்த பிரச்சனையோட வாழ்ந்துடலாம்னு தோணும். அந்த அளவுக்குலாம் கூட வெப்சைட்ஸோட நிலைமை இருக்குது. அது லோட் ஆகிற விஷயம், அதில் போய் ஒரு அதை போட்டு அதை ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ அந்த விஷயங்கள் இல்லாமல் அதை ஃபோனில் கொடுத்தது ரொம்ப நல்ல விஷயம், ரொம்ப எளிமையாகவும் இருக்கும். அதை எல்லா தொகுதியும் கொண்டு வாங்கன்னு சொல்லிட்டு விஜய் சார் அவர்களுக்கு ஒரு பெரிய கோரிக்கையை வைக்கிறேன். தயவு செஞ்சு அதை எல்லா இதுலையும் கொண்டு வாங்க. அது வந்து தமிழ்நாட்டோட ஒரு சிறந்த ஆப்பாக, சிறந்த விஷயமா இருக்கணும். ஒரு பிரச்சனை நடக்குதா டக்குன்னு நடவடிக்கை எடுக்கிற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த தொகுதி எம்எல்ஏக்களும் கரெக்டாக வேலை செய்வாங்க. நீங்கள் கண்காணிக்கே தேவையில்லை, அந்த ஆப்பை பார்த்தாலே போதும் அங்கே வேலை நடக்குதா நடக்கலையா அப்படின்னு சொல்லிட்டு. மற்ற விஷயங்கள் நான் சொல்லலை, மற்ற விஷயங்கள் அவங்க நீங்கள் கண்காணிக்க கொஞ்சம். ஆனால் இந்த மாதிரி அவங்க ஏரியாவில் ஒரு புகார் அப்படின்னா உடனே அவங்க என்ன பண்ணுறாங்கன்றதை நீங்கள் ஆப் மூலியமாகவே பார்த்துக்கலாம். ஸோ அந்த விஷயத்த தமிழக அரசு கையில் எடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதோட சேர்த்து வந்துட்டு நான் சொன்னல, தொகுதிக்கு ஒருத்தவங்க ஒன்று பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அமைச்சர் ரமேஷ் அவர்கள் என்ன பண்ணிருக்காருன்னா ஒரு நல்ல முன்னெடுப்பு எடுத்துக்காரு. அவரோட சமூக வலைதள பக்கத்துல என்ன போட்டிருக்காரு அப்படின்னா, அன்பிற்குரிய பொதுமக்கள் அனைவருக்கும் ஒரு முக்கிய அறிவிப்பு. தமிழ்நாடு முழுவதும் இந்து சமய அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோயில்களில் நடைபெறும் முறைகேடுகள், சட்டவிரோதமாக பணம் பெறுதல், திருக்கோயில்களின் வேலைவாய்ப்பு போன்றவற்றுக்கு லஞ்சம் பெறுதல் போன்ற குற்றங்களை பற்றி கீழே வழங்கப்பட்டுள்ள என தனிப்பட்ட இமெயில் முகவரிக்கு தகுந்த விளக்கம் மற்றும் ஆதாரங்களுடன் புகார்களை அளியுங்கள். நானும் எனது அலுவலகம் நேரடியாக இந்த புகார்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கான வழிவகைகளை செய்வோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்னு சொல்லிட்டு இமெயில் ஐடியும் கொடுத்துருக்காரு. minister_HRCE@tn.government.in அப்படின்னு போட்டு ரமேஷ் அவர்கள் வந்துட்டு ஒரு இமெயில் ஐடி கொடுத்துருக்காரு. சரி, இதுல என்ன சிறப்பாக வந்து பண்ணிட முடியும் கிறிஸ்டி அப்படின்னு கேட்டீங்கன்னா, உண்மையை சொல்ல போனா இந்த மாதிரி வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் அவங்க நம்பர்ஸ், டோல் ஃப்ரீ நம்பர்ஸ்லாம் கொடுப்பாங்க இல்லையா, ஆனால் நடவடிக்கை எடுத்தாங்களா எடுக்கலையான்ற ஒரு சிக்கல் இருக்கும். இன்னொன்று,
அப்படி சொல்லும்போது நம்மளுடைய விவரங்கள் வந்து வெளியே வந்துருமோன்ற பயமும் இருக்கும். பட் இப்போ நம்ம கோயிலுக்கு போகிறோம், கூட்டமான கோயில், அங்கே போய் ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னா போய் சொன்னீங்கன்னா பெருசாக நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. இன்னொன்று ஒரு கட்டண பிரச்சனை வரும்போது நம்ம கூட்டத்திலேருந்து வெளியே வந்தால் போதும்னு சொல்லிட்டு நம்மளே வந்து காசு கொடுத்து போய் சாமியை பார்க்குற நிலைமையெல்லாம் இருந்திருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அங்கே ஒரு தவறு நடக்குது அப்படின்னா அங்கே நம்மளுடைய அடையாளமும் வெளியே தெரியக்கூடாது, நீ யாருன்றதும் தெரியக்கூடாது. அப்படின்னா ஒரு மேலடி ஓப்பன் பண்ணி டக்குனு இருக்க வந்துட்டு தகுந்த ஆதாரங்களோட, நம்மக்கிட்ட இந்த ஆதாரம்லாம் இருக்குது, நம்மக்கிட்ட ஒரு வீடியோ ஆதாரமோ ஒரு டாக்குமெண்ட்டோ இருக்குது அப்படின்னா அது எல்லாத்தையும் வந்து அட்டாச்மெண்ட்டில் போட்டு அனுப்பிச்சி வச்சுட்டா கண்டிப்பாக அவங்க பார்த்து நடவடிக்கை எடுப்பேன்ற ஒரு உறுதி கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அவங்களுக்கு அது போய் சேர்ந்துடும். ஸோ இதில் தனி மனிதனாக ஒரு பிரச்சனை இருக்கும்போது அவர் யார் என்னன்றத வெளிப்பாடு இல்லாமல் கோயில் பிரச்சனைகள் வந்து சரி செய்யப்படும். அப்போது நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு பிரச்சனையை பார்த்தா கூட நமக்கு எதுக்குப்பா தேவையில்லாத வம்பு, அப்போ நம்மளை கூப்பிட்டு விசாரிப்பாங்க, இது பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க சொல்லிட்டு போயிடுவாங்க. ஸோ அது இல்லாமல் எல்லாரும் தைரியமாக அதுக்கு அனுப்புங்க. அனுப்பிச்சுட்டா அவங்க அதுக்கப்புறம் வந்து நடவடிக்கை எடுக்கிறது அவங்க பார்த்துப்பாங்க. ஸோ அந்த விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு இன்சூரன்ஸாக பண்ணியிருக்காரு. உண்மையிலேயே நல்ல விஷயமா தான் பார்க்குறோம். ஏன்னா இந்த மாதிரி வந்து பண்ணும்போது டைரெக்டாக ஒரு கனெக்ட் கிடைக்குது இல்லையா? ஸோ அவங்க கிட்ட வந்து நம்ம எல்லாத்தையும் வந்துட்டு ஈஸியாக ஷேர் பண்ண முடியுது, அவங்க பார்த்துப்பாங்கன்ற நம்பிக்கை வருது. ஸோ அவர் மெயிலை நானே பார்ப்பேன், என்னுடைய அலுவலகம் பார்க்கும், நானே பார்ப்பேன் அப்படின்னும் போது இன்னும் வந்து ரெஃப்ரெஷிங்காக இருக்குது. ஓகே, அப்போ கண்டிப்பாக வந்துட்டு இதுக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது. இன்னொரு பக்கம் அரசியலில் பரபரப்பாக பேசிட்டு இருக்க விஷயம், செந்தில் பாலாஜி அவர்கள் எப்போது கைது செய்யப்படுவார் அப்படின்னு. ஸோ கிட்டத்தட்ட வலை வீச்சுல இருந்து மாட்டிக்கிட்டாரு, பிடிச்சிருவாங்க அப்படின்ற மாதிரிலாம் வந்து போயிட்டு இருக்கு. அசோக் குமார் அவருடைய தம்பி அசோக் அவரையும் வந்து விரைவில் வந்து கைது செய்வாங்க அப்படிங்கிற மாதிரியும் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இதுல வந்து பெரிய அப்டேட்டா என்ன சொல்றாங்க அப்படின்னா, இதுக்கு முன்னாடி 9 பேரை வந்து அதில் வந்து வழக்குல வந்து கைது பண்ணியிருக்காங்க. அவங்க கொடுத்த அந்த வாக்குமூலம் தான் பெரிய அதிர்ச்சியா இருக்கு. 35 crores தானே சொல்லியிருந்தோம், ஒரு எம்எல்ஏக்கு 35 கோடி ரூபாய் தான் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஐ மீன் அவங்க பேரம் பேசின விஷயம் அப்படின்னு. இப்போ 180 கோடி ரூபாய் வந்து பேரம் பேசியிருக்காங்களாம். ஒரு எம்எல்ஏ விலைக்கு வாங்கி அந்த நம்பிக்கை தீர்மானத்தில் வந்துட்டு கையெழுத்து போடுறதுக்கும் அந்த எதிர்ப்பு தெரிவிக்கிறதுக்கும் 180 கோடி ரூபாய். பா, நினச்சி பார்த்தா தலை சுத்துது. 21 எம்எல்ஏக்கள்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் சொல்கிறாங்க. இது என்ன மாதிரி ஒரு விஷயம்னே புரியல. எப்படி போகுது பாருங்க அந்த அரசியல் விளையாட்டுங்கிறது, எந்த அளவுக்கு போகுதுன்னு பாருங்களேன். ஏன்னா இன்னைக்கு திமுக இதை பற்றி பேசவே மாட்டுறாங்க. ஏன்னா நாளைக்கு மு.க. ஸ்டாலின் அவர்கள் 15 நாள் வந்து லண்டன் போகிறாரு. அவருடைய பேர பசங்க இதுக்காக ஐ மீன் பேரனோட ஏதோ கிராஜுவேஷனுக்காக போகிறாராம். ஸோ 15 நாள் அவர் இருக்க மாட்டார். எதிர்க்கட்சியில் உதயநிதி ஸ்டாலின் துபாயில் இருக்கார். ஸோ துபாயிலிருந்து தான் இப்போ அனிதா ராதாகிருஷ்ணன் வந்து கைது செய்யப்பட்டதுக்கு வந்துட்டு காழ்ப்புணர்ச்சி சோஃபா மாடல் அதுன்னு சொல்லிட்டு ரீல்ஸ் ஆச்சுன்ற மாதிரிலாம் போட்டு அவர் ஒரு பதிவு போட்டிருந்தார். அது கீழே ஒரு கமெண்ட் போட்டிருக்கான். ரொம்ப கமெண்ட் வந்து ரொம்ப ரசித்து படித்தேன் அந்த கமெண்ட்டை. என்ன அப்படின்னா, அண்ணே துபாயிலே இருனே, நான் சொல்லும் போது வந்தால் போதுனேன்னு சொல்லிட்டு திமுகவோட முன்னாள் அமைச்சர்கள் சொல்கிற மாதிரி ஒரு கமெண்ட். ஏன்னா இங்கே தாவேக்கா பண்ணக்கூடிய அந்த விஷயம் வந்து அப்படி இருக்குது. ஒவ்வொரு முன்னாள் அமைச்சர்கள் திமுகவோட நிர்வாகிகள் மேலே வந்து வழக்குகள் விழுந்துக்கிட்டே இருக்குது, அவங்களுக்கான விசாரணை தொடங்கி போயிட்டே இருக்குது. ஸோ அதனால் அந்த வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கிறதுனால அங்கேருந்து ஒரு பயம் வந்து இருக்க தான் செய்யும். ஸோ இது எங்கே இது வரைக்கும் போகும், அனுமார் வார்மல் நீண்டுக்கிட்டே போகுதே, யாருக்கிட்ட லாஸ்ட் பிடி இருக்குன்ற மாதிரி போகத்தான் செய்யும். ஸோ அதற்கான வேலைகள் நடக்கிறதுனால அந்த மாதிரி கமெண்ட்டும் பார்த்தோம். ஸோ நிலைமை இப்படித்தான் இருக்கு. இதுல இவங்க பேரம் பேசியிருக்காங்கன்றதை தாண்டி இவ்வளோ கோடி ரூபான்றதெல்லாம் நினைச்சு கூட பார்க்க முடியல. ஸோ இதை பத்தி சொல்லும்போது என்னன்னா, அதிமுகல இருந்து கட்சியில இருந்து இப்போ நிறைய பேர் தாவேக்காக்கு வர்றீங்கல்ல, இப்போ இதெல்லாம் குதிரை பேரம் இல்லையா, இதெல்லாம் பண்ணலையான்னும் போது அவங்க யாரும் காசு கொடுத்து வந்தோம் சொல்லி புகார் பண்ணல. இன்னொன்று யாரும் வந்துட்டு இந்த பொறுப்பு தரேன் அந்த பொறுப்பு தரேன்னு வரல. எல்லாரும் வந்துட்டு ஓகே அதிமுகவை நம்பி ஒன்றும் இல்லை, நம்ம மாதிரி திமுக தாவேக்காக்கு வந்துடலாம் அப்படிங்கிற மைண்ட் செட்டில் வந்திருக்கிறாங்க. ஸோ வந்தவங்களும் இவங்க வரைச்சு வச்சிருக்காங்க. பட் அவங்க வந்துட்டு ஊழல் பண்ணவங்க, வாஷிங் மிஷினை வச்சிருக்கு தாவேக்கா அப்படின்னு சொல்லி இப்போ கனிமொழி உட்பட நிறைய பேர் பேசுகிறாங்க. அப்படி பேசும்போது இப்போ அவங்க வந்து ஒரு தவறு பண்ணுறாங்க அப்படின்னா அதையும் நாங்கள் வந்து விடமாட்டோம், நிர்மல்குமார் ஆதவ அர்ஜுனா உட்பட நிறைய பேர் பேசுகிறாங்க. பட் அது சரியாக பண்ணல அப்படின்னா முடிவெடுக்க போகிறது மக்கள் தெளிவாக வந்துட்டு ஓகே நீங்கள் வந்துட்டு இப்படிலாம் சொன்னீங்க, பட் இவங்களாம் சேர்த்துருக்கீங்க, அவங்க தவறு பண்ணும்போது நீங்களும் சேர்ந்து அதை வந்து பேசுனீங்கன்னா தப்புன்னு சொல்லி நம்மளையும் சேர்த்து வச்சு அடிப்பாங்க. கண்டிப்பாக தாவேக்காவும் பெரிய அடி வாங்கும். அப்படி இருக்கும்போது இவங்க வந்து தவறு பண்ணுவாங்களா, இல்லை இவங்களோட வழக்குகள் விசாரிக்கப்படுமான்னு கேட்கும்போது எஸ் விசாரிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. இப்போ குட்கா ஊழல்ல இருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் மேலே இருக்கக்கூடிய குற்றச்சாட்டுகளும் சரி விசாரிக்கப்படும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஏன்னா செந்தில் பாலாஜி அவர்களை கரூருக்கு போய் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஒரு காலத்துல என்னெல்லாம் பேசினாருன்றத பார்த்தோம். அவரை பத்தி அவ்வளவு மோசமா பேசினது, திருட அப்படி இப்படின்னு பேசினது எல்லாமே மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான்.
அவர் அப்படியே வந்துட்டு போர்ப்படை தளபதியா மாறினார் இல்லையா? அப்ப திமுக எந்த வாஷிங் மிஷின்ல வந்து வெளுத்தாங்கன்னு தெரியல செந்தில் பாலாஜியை. ஸோ அந்த மாதிரிதான் இருக்கு. ஸோ இவங்க வாஷிங் மிஷின்னா அவங்க வந்துட்டு ஒரு லாண்ட்ரியே வச்சிருக்காங்க. நிறைய பேரை கூப்பிட்டு வந்து வெளுத்திருக்காங்க. நிறைய பேர் இப்ப நம்ம சொன்ன அனிதா ராதாகிருஷ்ணன் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இது எல்லாத்தையும் வந்து நோட் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ மக்களாகிய நீங்கள் டெய்லி வந்துட்டு அரசியலை இவ்வளவு உற்று நோக்குறது ரொம்ப நல்ல விஷயம். தயவு செஞ்சு நிறைய பாருங்க, நிறைய வந்து கேள்வி கேளுங்க. அது எந்த ஆளா இருந்தாலும் சரி, எந்த அரசா இருந்தாலும் சரி, நம்மளுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணணும், நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னா அரசியல்ல கேள்வி கேட்டே ஆகணும். ஏன்னா நம்ம தான் அரசியல், நமக்காக தான் அரசியல். நம்ம அரசியலை விட்டு சொல்லுவாங்க சில பேர்லாம், அரசியலை விட்டுலாம் வந்துட்டு எனக்கெல்லாம் பிடிக்காதுப்பா, நமக்கு அதெல்லாம் தேவையில்லாத விஷயம் அப்படின்வாங்க. அரசியலை விட்டு நீ எங்கே தான் ஒதுங்கி போனாலும் அது என்னைக்கா இருந்தாலும் உன் மேலே இருந்துட்டு தான் இருக்கும். அது வந்து உன்னை திரும்ப வந்து உன்னை சேர்த்துக்கும். அப்போது உனக்கு புரிய வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் காத்துட்டு இருக்கு. இன்னும் நிறைய எம்எல்ஏக்கள் ராஜினாமா பண்ண போறாங்கன்னு ஒரு பக்கம் சொல்றாங்க அதிமுகல. இன்னொரு சைடு டிஎம்கேயோட எக்ஸ் மினிஸ்டர்ஸ் மேல பயங்கரமான ஒரு வழக்குகள் விழுக போகுது. அடுத்தடுத்து நிறைய பேர் கைதாக போறாங்க. விபாகே நேரு உட்பட முக்கியமான தலைகள் எல்லாமே வந்துட்டு திமுக விழ போகுது அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியும் பார்க்குறோம். ஸோ பொறுத்திருந்து பார்ப்போம் என்ன பண்றாங்க அப்படின்னு. ஸோ நீங்க வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்க கருத்துக்களை சொல்லுங்க. என்ன புதுசா மாறி இருக்குது இந்த தாவேக்கா ஆட்சியில, இன்னும் என்னெல்லாம் பண்ணா நல்லா இருக்கும்ன்றதையும் சொல்லுங்க. நான் ஒரு முயற்சியா சொல்றேன். நான் வந்து இதை வந்துட்டு எப்படி சொல்றதுன்னா, இவ்வளவு நாள் வீடியோக்கள் பேசுறோம், டெய்லி பேசிட்டு இருக்கோம், பேசி நம்ம பண்றோம். சரி, ஓகே, இதுல ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை வந்துட்டு நம்ம ஹெல்ப்னா ஒரு இணைப்பு பாலமா இருக்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்கும் போது, இப்போ வந்துட்டு கீழே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் வரும். இந்த நம்பருக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்கள் தொகுதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், மேபி வந்து இப்போ நம்ம சொன்னோம் இல்லையா, பெரம்பூரோ செயலி ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு, அது மாதிரி உங்கள் தொகுதியில் ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதை தெளிவாக ஆதாரத்தோடு இந்த பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நம்ம வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்புங்க. நம்ம அதை நம்மளோட அடுத்த வீடியோவில் அது வந்து டெலிகாஸ்ட் பண்ணுவோம். அது போய் வரும்போது கண்டிப்பாக அது யாரை போய் சேரணுமோ அவங்கள்ட்ட போய் சேர்ந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ இது வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக விஜயவர்கள் இந்த செயலியை அறிமுகப்படுத்துறதுக்கு முன்னாடி நம்ம ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இது ஒரு விஷயம் பண்ணலாமே அப்படின்ற ஒரு ஆசை இருக்குது. ஸோ இந்த கீழே தர்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஏரியாவில் என்ன பிரச்சனை, என்ன ப்ராப்ளம், என்ன இருக்குது, என்ன தொகுதி நீங்கள், உங்கள் தொகுதி எம்எல்ஏ யார், எல்லாத்தையும் வந்து டீட்டெயிலாக போடுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு வீடியோவாக பேசிக்கூட நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க. நம்ம நிகழ்ச்சியில் அதை டெலிகாஸ்ட் பண்ணலாம். டெலிகாஸ்ட் பண்ணி அது யார்கிட்ட போய் சேரணுமோ அவங்கள்ட்ட போய் சேர்க்கலாம். டேக் பண்ணி நம்ம ஷார்ட்ஸ் ரீல்ஸ்லாம் போடுவோம்ல, அதில் போய் சேர்க்கறதுக்கான வழிகளை பார்க்கலாம். சரியா? ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.